அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பதார்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்பார். இட்லியா இருக்கட்டும், தோசையா இருக்கட்டும், பொங்கலா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் வந்து கரெக்டாக சூட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சாம்பார் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துருக்கிற காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய், கத்திரிக்காய், தக்காளி, முள்ளங்கி ரெண்டு ரெண்டு ஈச்சி எடுத்திருக்கேன். முதல்ல ஒரு குக்கரில் வந்து நான் துவரம் பருப்பு ஒரு கப்பு, அதாவது 50 to 100 கிராம் வரைக்கும் இந்த துவரம் பருப்பை நல்லா அலம்பிட்டு ஒரு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கேன். ஒரு 3/4 பதம் வெந்த பிறகு நாம் நறுக்கி வச்சிருக்கிற இந்த பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், தக்காளி, முள்ளங்கி, கத்திரிக்காய், இந்த 4 காய்கறிகளை வச்சு செம்ம டேஸ்டாக ஒரு தான் சாம்பார் பண்ண போகிறோம். இப்போ அந்த இப்போ இந்த துவரம் பருப்பு நல்லா கொதிச்ச பிறகு நம்ம இப்போ நறுக்கி வச்சிருக்கிற இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நான் அதில் கொட்டிடுறேன். தக்காளி, முள்ளங்கி, கத்திரிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், இந்த 4 காய்கறிகளை வச்சு தான் இந்த செம்ம டேஸ்டியான சாம்பார் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ அந்த காய்கறிகள் எல்லாத்தையும் நான் அதில் குக்கரில் கொட்டிட்டேன். இந்த துவரம் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ அந்த காய்கறிகள்லாம் கொட்டிட்டு அடுத்ததாக நம்ம வந்து இதில் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கல் உப்பு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல கிளறின ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணீர் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தண்ணீர் ஆட் பண்ணிடுறேன். அடுத்ததாக வந்து ஒரு 5 மிளகாய் வெத்தல், காஞ்ச மிளகாய் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், சீரகம், கொஞ்சம் வெந்தயம், மிளகு அரை ஸ்பூன் போட்டு நல்ல இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொழுன்னு அரைச்சி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தட்டில். இப்போ அதையும் இதில் நான் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் இப்போது நம்ம போட்டாச்சு. இப்போ இந்த குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 5-6 விசில் தாராளமாக விட்டு நம்ம ரிலீஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதில் போட்டிருக்கிற முள்ளங்கி வந்து நல்லா வேகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். முள்ளங்கி அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. ஒரு 5-6 விசில் தாராளமாக விட்டு ரிலீஸ் பண்ணி எடுங்க. இப்போது 6 விசில் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து விசில் ரிலீஸ் பண்ண பிறகு இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இதில் காய்கறிகள், பருப்பு எல்லாமே நல்லா குழைய வெந்திருக்கு. நல்ல கரண்டியை வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா மசிக்கிற மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தமாக பிடிச்சி நல்லா அப்படியே கிளறிட்டுருங்க. நல்லா கலக்கிடுங்க. இந்த காய்கறிகள் எல்லாமே வந்து நல்ல மசியல் மாதிரி ஆகிடும். இந்த சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதில் நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். நல்ல வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டுறேன் இந்த சாம்பாருக்கு. கடைசியாக நம்ம வந்து இதில் பண்ண வேண்டியது கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை போட்டு சமையல் எண்ணெய் ஊற்றி இதில் வந்து தாளித்து கொட்டிடணும். இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கே தயாராகிடும். ஹோட்டலில் செய்கிறத விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். சுட சுட சாத்தில் நெய் ஊற்றி இந்த சாம்பாரை ஊற்றி அப்பளமோ ஒரு காரக்கறியாக இருந்ததுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடிச்சிக்கவே முடியாது. இட்லி, தோசைக்கு, அப்புறம் வந்து பொங்கலுக்கு, ஈவன் சப்பாத்திக்கு கூட இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.